நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. எஸ்கே டிராவல்ஸா? அஸ்வினோட போர்டிங் பாஸா? என்ன ஸ்ருதி, சீக்கிரம் ஆகட்டும். கிரிஷ், சாவி கார்பெட்டுக்கு கீழே இருந்தது. அப்படின்னா நீங்க அந்த பிரீஃப் கேஸ் திறந்து பாத்தீங்களா? அதுக்குள்ள என்ன இருந்தது? அஸ்வினை கடத்தினது ஷாம் தாங்கிறதுக்கு இது எல்லாம் தான் ஆதாரம். இதுக்கு மேல நாம அமைதியா இருக்க கூடாது. நாம இப்பவே ஸ்ருதி, ஜஸ்ட் காம் டவுன் ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. அவசரப்பட்டு நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்க கூடாது. அதால நாளைக்கு நம்ம வருத்தப்பட வேண்டி வந்துருச்சுன்னா எஸ்கே டிராவல்ஸ் அக்கா பேசிட்டு இருந்தாங்களா, அதே எஸ்கே டிராவல்ஸ் தான் இதுவும். ஞாபகம் இருக்கா? அப்படின்னா மாமா எஸ்கே டிராவல்ஸ் கிட்ட உதவி கேட்டு இந்த பேப்பரையும் பாஸ்போர்ட்டையும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரா? இருக்கலாம். சரி, ஆரத்திக்கு எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. ராணியம்மா, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான போன் வரும். அப்புறம் அது சம்பந்தமா சில பேப்பர்ஸையும் நான் ரெடி பண்ணணும். அந்த பேப்பர்ஸ் வேற என் சூட்கேஸ்ல இருக்கு. யாகம் தான் முடிஞ்சு போயிடுச்சுல்ல, அதனால அந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு வரேன். கிரிஷ், நான் தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பாஸ்போர்ட்டையும் போர்டிங் பாஸையும் நான் கீழே கொண்டு வந்திருக்க கூடாது. இப்ப ஷாம் ரூமுக்கு போய் பிரீஃப் கேஸ்ல இதை தேடினாருன்னா அவருக்கு கிடைக்காது. அவருக்கு சந்தேகம் வந்துடும். எனக்கு கொஞ்ச நேரம் இருங்களேன். ஆரத்தி முடிஞ்சதும் கிளம்புங்களேன். நமக்காக இல்லைனாலும் நம்மளோட ராஜகுமாரிக்காக இருக்கலாம்ல, ப்ளீஸ். சரி, ஓகே ராணியம்மா. ராணியம்மாவோட பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்கேன் சொல்லு? உனக்கு தான் தெரியும்ல, என்னோட உயிரே இந்த ராணியம்மா தான். ரெண்டு பேரும் இங்க வாங்க.
கண்ணா, அம்மா சுருதி, நீங்க 2 பேரும் கூட வாங்க. சின்னாவோட பிளட் குரூப் O நெகட்டிவ். எந்த பிளட் குரூப்? O நெகட்டிவ். ஸ்ருதி, நீங்க பிரசாதம் வாங்குனீங்களா இல்லையா? இல்ல, வாங்கல, இதோ வரேன். இவர் மேல போகாம நான் தடுத்தே ஆகணும். என்ன ஸ்ருதி, என்னாச்சு? உனக்கு ஒண்ணு ஆகல? ஸ்ருதி, ஆர் யூ ஓகே ஸ்ருதி? அக்கா, அக்கா ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. ஸ்ருதி, பொறுமையா வாம்மா. ஹரிபிரகாஷ், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. Yes. Briefcase. Where is the briefcase?
வாங்க. பார்த்து வா ஸ்ருதி, பொறுமையா வா. கை கொடுங்க. கிழிஞ்சு புடவை கால்ல கூட என்ன மாதிரியே ஸ்ப்ரெயின் வந்திருக்கு போல இருக்கு. அந்த கிட்னாப்பர்ஸ் ஆளுங்க பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணிருப்பாங்களா என்ன? இனிமே நானும் இந்த கிழிஞ்ச புடவையும் காதுல இயரிங்ஸ் போட்டுக்கிறதுக்கு பதிலா எலுமிச்சை பழமும் பச்சை மிளகாவும் வச்சுட்டு சுத்தணும் போல இருக்கு. என்னாச்சு? ஸ்ருதி பாத்து. Oh God! ஸ்ருதி, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? கால் ரொம்ப வலிக்குதுன்னா சொல்லு ஸ்ருதி. இல்லக்கா, அக்கா அந்த பெயின் பாம நான் இங்க இல்ல, அந்த டேபிள்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்களேன். நான் இப்போ Briefcase! ஸ்ருதி, உங்களால வலியை தாங்கிக்க முடியுதுல்ல? ஒருவேளை பிராக்சர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நாம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. பேசாம டாக்டரை உடனே கூப்பிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இது சின்ன அடிதானே, டாக்டர் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. மெதுவா. என்கிட்ட கொடுங்க மாமா, நான் அதை தேய்ச்சி விடுறேன். ஸ்ருதி, உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? நாங்க கவலைப்படுவோம் நினைச்சு நீங்க சொல்லாம இருக்கீங்களா? இல்லக்கா, வலி ஒன்றும் அதிகமா இல்ல. வலி அதிகமாலாம் இல்லதான். பிரசாத் எங்கேயாவது ஓடி போயிடுமா என்ன ஸ்ருதி? பார்த்து பொறுமையா நீ வந்திருக்கலாம்ல, ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? Oh God! சாவி வேற. I can't go now anywhere. மாமா கிட்ட நான் என்ன சொல்றது? I don't know the answer. நான் என்ன சொல்றது? Oh God. எத்தனை முறை நான் உங்ககிட்ட சொல்றது? அவன் ஸ்காட்லாந்து போயிருக்கிறதா அவன் பாஸ்போர்ட்ல நம்ம காட்டியே ஆகணும். இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்களால இந்த வேலையை பண்ண முடியலன்னா
ஊர்ல நீங்க மட்டும்தான் டிராவல்ஸ் வச்சு நடத்தல, எத்தனையோ டிராவல்ஸ் இருக்கு. நான் அங்க போறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி. ஓகே. Oh no. நான் இப்போ இங்க இருந்து எப்படி அவுட் போறது? Oh God, please help me. வேற ஏதாவது டிராவல் ஏஜென்சி தான் கான்டாக்ட் பண்ண போல இருக்கு. என்னங்க, நீங்க என்கே தம்பி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல ராணியம்மா, நான் யாரையும் பார்க்கல. அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். அஸ்வினை கடத்தினது கண்டிப்பா அந்த ஷாமா தான் இருக்கணும். SK டிராவல்ஸ். ஸ்ருதி, இந்த SK டிராவல்ஸ்ங்கிறது ரொம்பவே சின்ன கம்பெனி. அது எனக்கு நல்லா தெரியும் கிரிஷ். ஷாம் இந்த வேலையை பெரிய இடத்துல கொடுத்து செய்ய சொல்லிருக்க மாட்டாரு. ஆனா ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. அப்படி அவர் அஸ்வினை கிட்னாப் பண்ணிருக்காருன்னா இது வரைக்கும் பணம் கேட்டு ஏன் எந்த போன் காலும் வரல? அஸ்வின் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஷாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? எதுவா இருந்தாலும் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். இதுல இருக்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா ஸ்ருதி, இதை எப்படி தெளிவு பண்றது? How can we know? கிளம்புறேன் ராணியம்மா. சரிங்க. நீ கவனமா இரு. ராஜகுமாரிய நல்லா பாத்துக்க. வரேன். அக்கா, அக்கா, அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு ஸ்ருதி? சொல்லுங்க. ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? அக்கா, அது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுக்கா. நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா. கண்டிப்பா ஸ்ருதி. இதை கேட்கறதுக்கே இவ்வளவு தயங்குறீங்க? எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. அக்கா, அது ஒரு 2 லட்சம்.
அக்கா இந்த பணத்தை நான் எனக்காக ஒன்றும் கேட்கல. அது வந்து அத்தை வீட்டு பக்கம் ஒரு நைட் ஸ்கூல் இருக்கு. அங்க பொண்ணுங்களுக்கு படிப்பு சொல்லி தருவாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு பணம் தேவையாம். அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணா ஸ்ருதி, நான் நமக்கு- எதுக்குன்னு கேட்கவே இல்லையே. ஆனா நீங்க சொன்ன காரணத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ கொண்டு வந்து தரேன். $2 லட்சமா? ஸ்ருதிக்கு எதுக்கு திடீர்னு இவ்வளவு பணம் தேவைப்படுது? அத்தையோட வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயும் நைட் ஸ்கூல் இல்லையே. அப்புறம் எதுக்காக ஸ்ருதி போய் சொல்லி பணத்தை வாங்கணும்?